அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல் நம் நாடு நம் கையில். வணக்கம் நண்பா. நம்ம தொடர்ந்து 2026க்கான தமிழகத்தின் கருத்துக்கணிப்பு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கான கருத்துக்கணிப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மொத்தம் 3 தொகுதி இருக்குது. நம்ம கருத்துக்கணிப்பில் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கோம். வாங்க யார் மயிலாடுதுறையில் ஜெயிப்பான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை தொகுதி. அதில் பார்த்திங்கன்னா 11 தேமுதிக, 16 அதிமுக, 21 திமுக, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுகவிடமிருந்து அதிமுக கைப்பற்றுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா பூம்புகார் தொகுதி. 2011 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 16லேயும் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 21 அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றியிருக்காங்க. 26 மீண்டும் திமுக கிட்ட போகாமல் அதிமுக கிட்ட போகும்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் திமுகவே கைப்பற்றுறாங்க. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா சீர்காழி தொகுதி. 2011 அதிமுக, 16 அதிமுக, 16லேருந்து 21 அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றியிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக கைப்பற்றாங்க. மொத்தம் 3 தொகுதியில் அதில் 2க்கு 1 என்று திமுக முன்னிலையில் உள்ளது. ஓகே நண்பா, நம்ம 234 தொகுதியும் இது வரைக்கும் பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு முறை சொல்லிக்கிறேன், இது முதல்ல எடுத்த கருத்து கணிப்பு. வேட்பாளர் அறிவித்த பின் இன்னொரு கருத்து கணிப்பு எடுப்போம், அதெல்லாம் பார்ப்போம். 234 தொகுதியில் யார் எத்தனை தொகுதியை ஜெயிக்க போகிறான்னு இது வரைக்கும் பார்த்துருக்கோங்கிறத பார்ப்போம். மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க தொகுதி பார்த்திங்கன்னா 234 தொகுதி. 234 தொகுதிக்கான நம்ம கருத்துக்கணி பார்த்துருக்கோம். இந்த 234 தொகுதியில் திமுக, அதிமுக, டிவிகே மிச்ச கட்சிகள் எத்தனை வாக்கு வாங்குறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவான்னு நம்ம கருத்துக்கணிப்பு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 147 தொகுதிகள் திமுக வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம கருத்துக்கணிப்பு சொல்லுது. அடுத்து என்டிஏ கூட்டணியான அதிமுக 87 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. மொத்த 234 தொகுதியில் 147 தொகுதி திமுகவும் 87 தொகுதி அதிமுகவும் ஜெயிப்பாங்கன்னு நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. விஜய் ரசிகர் நீங்களாம் கேட்கலாம், என் டிவிக்கு ஜெயிக்காதான்ட்டு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் இது வரைக்கும் வந்திருக்குது. ஒரு முறை மட்டும்தான் கூட்டணி இல்லாமல் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் பஞ்சபாண்டவர்கள் அணி என்று உருவாகிய காரணம் ஒன்று மட்டும்தான். விஜய் ஜெயிக்கணும்னா கூட்டணியை வலு சேர்க்க வேண்டும். திமுகவிடமிருந்தும் அதிமுகவிடமிருந்தும் ஒரு 2 பெரிய கட்சிகளை அவர் இழுத்து அவர் வசம் வைத்தால் அவருக்கான வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக உள்ளது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். வேட்பாளர் அறிவித்த பிறகாடி இன்னொரு கருத்து கணிப்பில் சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.